ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழக அரசியல் களத்தில் சமீப காலத்தில் மிகப்பெரிய புயலை கிளப்பி இருந்த வழக்கு குட்கா வழக்கு. ஒரு வருமான வரித்துறை சோதனையில் தொடங்கி பல்வேறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கு, அமைச்சருக்கு, காவல்துறையினுடைய மூத்த அதிகாரிகளுக்கு கையூட்டு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்து சமீபத்தில் தான் அந்த வழக்குடைய விசாரணை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் இருந்த விசாரணை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை நாங்கள் ஏற்கிறோம், வரவேற்கிறோம், நாங்கள் இந்த விசாரணையை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று தமிழக அரசின் சார்பிலும் அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் சார்பிலும் கூட சொல்லப்பட்டது. ஆனால் இதற்கிடையே சுகாதாரத்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒருவர், சிவகுமார் என்பவர், இந்த சிபிஐ விசாரணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். அவரும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்ற அடிப்படையில் ஒரு அதிகாரியின் தரப்பிலிருந்து அவருடைய தனிப்பட்ட தரப்பில் இந்த மேல்முறையீடு வைக்கப்பட்டிருக்கிறது. எழக்கூடிய விமர்சனம் என்னவென்றால், தமிழக அரசு நேரடியாக மேல்முறையீட்டை செய்யாமல் ஒரு அதிகாரி மூலமாக ஒரு புறவாசல் வழியாக இது போன்ற மேல்முறையீட்டை செய்து இந்த விசாரணையை தடுக்க முயற்சி செய்கிறது என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அதில் உண்மை இருக்கிறதா என்ற கேள்வி ஒரு புறம் எழ, இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட சில தினங்களிலேயே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குட்கா ஆலையில் அதிரடியான ரெய்டுகள் நடைபெற்றது. அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அந்த இடத்தை ரெய்டு செய்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் குட்கா பாக்கெட்டுகள் அங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த ஆலைக்கு தொடர்புடையவராக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மீதும் கூட வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த ரெய்டு நடந்தக்கூடிய சமயத்தில் அங்கு போராட்டங்களை நடத்திய திமுக உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ரெய்டு என்பதே ஆதாரங்களை அழிக்கக்கூடிய முயற்சி என்று ஒரு புறம் திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்ட, திராவிட முன்னேற்ற கழகத்தினரே தொடர்பில் இருக்கிறார்கள் என்று மறுபுறம் குற்றச்சாட்டு எழுகிறது. மாறி மாறி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த குட்கா விவகாரத்தில் உண்மை நிலவரம் என்ன? தமிழக அரசு இரட்டை வேடமிடுகிறதா? எதிர்க்கட்சிகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதா? இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிப்போம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சியைச் சேர்ந்த திரு ஜவஹர் அலி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியின் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்களும், சமூக ஆர்வலர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு கிஷோர் மதுரையிலிருந்து நம்முடைய இணைகிறார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஜவஹர் அலிட்ட ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும். ஒரு சுகாதாரத்துறையில் இருக்கிற ஒரு செக்ஷன் ஆபீசர் இந்த சிபிஐ விசாரணை வேண்டாம், எனக்கு இதுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்புல வழக்கு தொடராருன்னு சொல்லி சொன்னா, எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு சாதாரண ஆபீசர் அவரா வழக்கு தொடர போறாரு, தமிழக அரசினுடைய தூண்டுதலின் பேரிலோ அல்லது ஒப்புதலுடனோ தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட போதே ஹெல்த் மினிஸ்டர் தெளிவாக சொன்னாரு, எனக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை என்று சொன்னாரு. அதனால யாரோ ஒருவர் இது அதாவது சிபிஐ விசாரணை கூடாது என்று போயிருக்காருன்னா அதற்கும் அமைச்சருக்குள்ளோ எந்த சம்பந்தமும் இல்லை. இது அமைச்சகத்துல வேலை பார்க்கிற ஒரு ஆபீசர், அவரு தனிப்பட்ட முறையில் போயிருக்காரு. அதாவது முதல்ல இது ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. அதனால இது சேதாரத்தை பற்றி அமைச்சருக்கோ அரசாங்கத்துக்கோ எந்த கவலையும் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, சிபிஐ என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது, சிபிசிஐடி என்பது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இரண்டுமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. அதனால சிபிஐ அதிகாரிகள் ஏதோ வானத்தில் இருந்தும் குதித்தவர்கள் இல்ல, அவர்கள் எல்லாம் நேர்மைக்கு பேர் போனவர்களும் இல்ல, அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து சரியான முறை அப்புறம் சொல்லுங்க, சரியான முறையிலே தீர்வு கண்டிருக்கார்கள், குற்றவாளிகளை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன, இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அரசியல் நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை மத்திய அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கு. நான் முடிச்சிட்டு அதன் பிறகு நீங்க கேளுங்க தயவு செய்து. ஏன் சொல்றேன்னா, நான் கேட்டது இந்த செக்ஷன் ஆபீசர் பத்தி. நான் செக்ஷன் மத்திய அரசாங்கம் அரசியல் நோக்கத்தோட தான் கேட்கல. இல்ல, நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த ஆபீசர் தானா இது அவருடைய மேல்முறையீடா, அரசுடைய மேல்முறையீடு அவர் மூலமாக செல்கிறதாங்க? இல்ல, அவர் தனிப்பட்ட முறையில போயிருக்காரு. நான் இதை ஏன், அதாவது நான் ஒரு அன்னைக்கே ஹெல்த் மினிஸ்டர் தெளிவாவே சொல்லிட்டாரு, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பதட்டமும் இல்லை, பயப்பட தேவையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உயர்நீதிமன்றமும் இதற்கு அமைச்சர்கள் மீது ஆதாரம் இருப்பதாக எந்த 89 பக்கத்துல எதுவும் சொல்லவும் இல்லை. ஆனால் நான் உயர்நீதிமன்றமும் சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்ல வருமான வரித்துறை சொல்லிருக்கு. வருமான வரித்துறையோட அஃபிடவிட்ல பேர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஹெல்த் மினிஸ்டர். நீங்க
என்ன சொல்றீங்கன்னா, அதாவது HM சொல்லி இருக்குன்னு, அதாவது ஏற்கனவே HM is equal to health minister வருமான வரித்துறை சொல்லிடுச்சு சார். அது வந்தாச்சு சார். நம்ம திரும்ப HM சொல்லிட்டு இல்ல மேடம், அதாவது நான் தான் சொல்றேனே, நீங்க ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்கிறத கொண்டு எதுவும் ஆதாரமா எடுத்துக்கிற கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சகாரா வழக்கில் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஜெயின் வழக்கில் LKA என்று போட்டதற்காக LK அத்வானி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று உச்சநீதிமன்றமே தள்ளுபடி செய்த வழக்குகள்லாம் இருக்கு. அதனால இதையெல்லாம் பேப்பரில் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் ஆதாரமா எடுத்து நீங்க இங்க விவாதத்தை நடத்தவும் முடியாது. அது மிகப்பெரிய பாதிப்பையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். ஆனா நான் சொல்றது, மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய CBI கிட்ட விசாரணை போவதன் மூலம் பயமில்லாவிட்டாலும் இதை பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசாங்கம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியெல்லாம் அரசியல் நோக்கத்துக்காக பயமுறுத்தி அவர்கள் காய்களை நகர்த்தினார்களோ, அன்றை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே சர்க்காரியா கமிஷனை பயன்படுத்தி கொண்டு இன்று காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், கச்சத்தரை பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளும் 2G மத்திய அரசு திமுகவை அச்சுறுத்துவதற்காக போட்ட வழக்கு. நிச்சயமாக, அதாவது இதையெல்லாம் எப்பவுமே 2G வழக்குல உண்மை இருக்குதுன்னு அதிமுக சொன்னதே இல்ல இல்லையா? மத்திய அரசு அச்சுறுத்தல் அரசியலுக்காக சொல்வது என்பது வேறு. ஆனால் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு வழக்கு போய்விட்டாலே அந்த வழக்கை பயன்படுத்தி நீங்க சொல்றத வச்சு பார்த்தா தமிழ்நாட்டுல இந்தியால யார் மேலயும் எந்த வழக்கும் போட முடியாது சார். ஏன்னா CBI விசாரணை எதுவா இருந்தாலும் மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லிடலாம், மாநில அரசு விசாரணை எதுவா இருந்தாலும் எதிர்க்கட்சி காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லிடலாம். முடிஞ்சு போச்சு. இல்ல, CBI விசாரணை நம்பக்கூடிய நீங்க, மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய CBI விசாரணை நம்பக்கூடிய நீங்க, மாநில அரசாங்கம் ஒரு சிறப்பான ஒரு மிகப்பெரிய அளவுல ஆளுமையும் திறமையான அதிகாரிகளை கொண்ட CBCID விசாரணை ஏன் நம்ப மாட்டேங்கிற கேள்வியை தான் நான் வைக்கிறேன். ஒன்னே நான் சொல்றேன், நான் மற்றவங்கள்ட்டையும் கருத்து கேட்க வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட போக விரும்புற விஷயம், மாநில அரசு இதை எதிர்கொள்ள தயார்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஆன் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய பொசிஷனும் நிதர்சனத்துல பார்க்கக்கூடியதும் அதுதான். இந்த அதிகாரி இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரி, வேலை செய்து கொண்டிருக்கிற அதிகாரி தான், வேலை செய்யற அதிகாரி தான். இதுல இந்த வழக்குல அவர் சம்பந்தப்பட்டிருக்காரு. அவர் தனிப்பட்ட முறையில இந்த வழக்கால பாதிக்கப்பட்டதா அவர் உணர்றாரு. அவர் நீதிமன்றத்துல ஆர்கியூ பண்றது என்னன்னா, ஏற்கனவே ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதுல எங்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க, கேள்வி கேட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப ஒரு விசாரணைன்னு சொல்லும்போது மேலும் மேலும் நான் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன், எனக்கு ஒரு ஹாரஸ்மெண்ட் பண்றாங்க, அப்போ முதல்ல ஒரு விசாரணையை முடிங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவருக்கு உரிமை இருக்கு. உரிமை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால்தான் சுப்ரீம் கோர்ட் அதை வழக்கை விசாரிச்சுட்டு மே மாதம் விசாரிக்க போறாங்க, திங்கட்கிழமை பண்ண போறாங்க. அதனால உரிமையை இந்த இதுல நம்ம நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. அந்த குடி உரிமையை பெற்ற அவருக்கு அவர் செய்வது தவறு இல்லை. ஆனால் இதில் பிஜேபி பினாமி அரசு இன்று இன்னொரு பினாமியை வைத்து இதை நடத்துகிறது, அவ்வளோதான விஷயம். அதாவது திரு பாஸ்கர் அவர்கள் மேலே மட்டுமல்ல, முன்னாள் தலைமைச் செயலாளர் மேலேயும் சரி, பல அதிகாரிகள் மேலே இருக்குது. அதாவது எப்படி ஒரு அரசு தன்மேல் உள்ள குற்றத்தை, தலைமைச் செயலாளர் மேல டைரக்டா வழக்கு இல்ல, முன்னாள் தலைமைச் செயலாளர் மேல யார் மேலயும் டைரக்டா இதுல வழக்கு இல்ல. டைரக்டா அவர் பேர் அந்த டைரியில் குறிக்கப்பட்ட, அவர் பேர் என்ன, IAS ஆஃபீஸர், ஒன்லி DGP அண்ட் ஹெல்த் மினிஸ்டர் அவர் மேல இல்ல சார், தலைமைச் செயலாளர். சாரி. ஸோ அதிகாரிகள் மீது தலைமை இன்னைக்கு இன்னும் கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவர் DGP-யா இருக்கார். ஆமா. அவர்கள் ஒரு காவல்துறையுடைய தலைமை அதிகாரியாக இருக்கும்போது, அமைச்சர் ஒருவர் இருக்கும்போது, அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு போலீஸ் எப்படி ஒரு பாராபட்சம் என்ற ஒரு வழக்கை விசாரிக்கும் என்பதுதான் கேள்வி. DGP குறித்து கேட்கிற கேள்வி சரி, நீங்க ஹெல்த் மினிஸ்டர் குறித்து கேட்கிற கேள்வி சரி, இந்த ஆபீசருக்கு அப்பீல் போக எல்லா உரிமையும் இருக்கு, அதான் அவர் செஞ்சிருக்காரு, அதை எப்படி நம்ம விமர்சிக்க முடியும்? இல்ல நான் இத போவதையே நான் விமர்சிக்கல சொன்னேன். அவருக்கு உரிமை இருக்கிறதுன்றதை மறுக்க முடியாது. ஆனா இதுல உள்நோக்கம் இருக்கிறது. ஏன்னா ஒரு அடித்தட்டில் உள்ள ஒரு ஆபீசர் அவர் கேள்வி கேட்க போறாங்க. ஏற்கனவே ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு. இப்ப ஏற்கனவே அவர் சொன்னார், எனக்கு மடியில கனம் இல்லை, அதனால வழி பயம் இல்லை, நம்ம அமைச்சர் சொன்னதாக இவர் சொல்றாரு. அப்படி இருக்குமானால் அந்த ஆபீசர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா CBI கேட்டாலும் சரி, CBCID கேட்டாலும் சரி, பதில் ஒன்றுதான். ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே இவர்கள் கிளப்பி விட்டு இவர் பினாமியா போட்டிருக்காங்கன்றது தான் பலரும் நம்புகிறார்கள். நான் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய முதற்கட்ட பார்வை பெற விரும்புறேன். இதுல அந்த ஒரு ஆபீசர் அப்பீல் போயிருக்கிறாரு. என்ன சொல்றாரு, நான் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்கேன், உயர் நீதிமன்றம் விசாரணை மாத்துறதுக்கு முன்னாடியே
என்கிட்ட கருத்து கேட்டிருக்கணும், எங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்கப்படவே இல்லை, அப்போ எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அதை வந்து நீங்க சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியாக எல்லா குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சரின்னு பார்க்கறதா, இல்லை அதற்கான அவசியம் நீதிமன்றத்துக்கு இல்லையா? எப்படி புரிஞ்சுக்கணும்? முன்னாடி முதல்ல இந்த குட்கா தடை வந்துருச்சு 2013 ஜெயலலிதா அவர்கள் தடை கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு இந்த வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ போன வாரம் முதற்கொண்டு கோவையில் பிடிச்சிருக்கோம். 2011 மத்திய அரசு வந்து அவங்க கொண்டு வர சொன்னாங்க. 2013 தான் நம்ம சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் குட்கா வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது எல்லா கடைகளிலும். நீங்கள் வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான சைட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கிற பணியாளர்கள் வந்து குட்கா பாக்கெட்டை சாப்பிட்டு போட்டு தான் இருக்காங்க. அதனால் உண்மையிலே குட்கா தடைங்கிறது, அதாவது ஒரு பக்கம் நம்ம எவ்வளோ விவாதிச்சுட்டு இருக்கோம், சிபிஐ வழக்கு பேசுகிறோமோ பேசிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு பக்கம் அது பாடு தங்கு தடை. இன்னும் சொல்ல போனால் இல்லீகல் கூட இல்லை, லீகலாக வச்சு விற்கிறாங்க. எப்பயாவது ஓப்பனாக வைக்கிறாங்க சார், லீகல் ஓப்பனாக வச்சு விற்கிறாங்க. எப்பயாவது வந்து ரைடு வந்தால் அப்போ மட்டும் மாட்டுறாங்க, அவ்வளோதானே தவிர தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில், அதாவது இப்போ நான் இதுக்கு நல்ல உதாரணம் பேரலாக பார்க்கணும். இப்போ நிர்மலா தேவி அவங்கள வழக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ சிபிசிஐடி விசாரணை ஒரு பக்கம் போகுது, கவர்னர் தலைமையில் அவர் சந்தானம் விசாரணை ஒன்று சொல்கிறார். அவங்க வந்து இல்லை சிபிசிஐடி தான் விசாரிக்கணும், அவங்க என்ன தவறு செஞ்சிருக்காங்க நான் பார்க்க விரும்பல, சிபிசிஐடி தான் விசாரிக்கணும், கவர்னர் தலைமையில் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக இவங்கெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது அவரோட டைரியில், இப்போ அவர் கூட சொன்னார் டைரியில் வெறும் டைரி குறிப்பு தான், அதாவது டைரி குறிப்பு மட்டும் கிடையாது. அதற்கு பிறகு அந்த மாதவராவை விசாரித்து இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல்ஸ் ஒரு பெரிய ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து ரொம்ப தெளிவாக சில கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. ஜிஇனா ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், டிஆர்னா ராஜேந்திரன் மூலியமாக ஹெல்த் மினிஸ்டருக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது மிக தெளிவாக அந்த அறிக்கையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போது இந்த அதிகாரி மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வந்தால் இப்போ என்ன எக்ஸ்ட்ராவாக இன்னொருத்தர் விசாரிக்க போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ டிவிஎஸ்சி இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த முதலில் இந்த ஆலையில் ரைட் செய்யப்பட்டது ஜூலை 2016. அதற்கு பிறகு தலைமைச் செயலாளர் அன்று தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவுக்கு கடிதம் வந்தது ஆகஸ்ட் 2016. இப்போ அது கூட அந்த லெட்டர் என்னாச்சு, கடிதம் கிடைச்சதா கிடைக்கலான்னு மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ்லாம் போயிட்டு இருந்தது. 2 வருஷமா டிவிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க? நீங்கள் வந்து உண்மையிலேயே அவருக்கு அக்கறை இருந்துச்சா சொல்லல, டிவிஎஸ்சி எங்களை வந்து விசாரிச்சிட்டாங்க, இந்த கூடிய சீக்கிரத்தை வந்து டிவிஎஸ்சி ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அது தெரியாது. அப்போ டிவிஎஸ்சி ஒரு வேளையும் சரியாக செய்யாத காரணத்தினால தான் இங்கே வந்து சிபிஐக்கான தரப்பே தேவைப்படுது. இல்லை தமிழக அரசாங்கம் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதோ இல்லை எடப்பாடி அவர்கள் வந்த பிறகோ இல்லை இந்த வழக்கில் நாங்கள் ரொம்ப வேகம் காட்டுறோம், இது கூடிய சீக்கிரம் முடிச்சு இது உண்மையிலே குற்றவாளிகள் யார் நாங்கள் காமிக்க போகிறோம் அப்படிங்கிறோம். இன்னொன்று, இந்த டிவிஎஸ்சியோடைய விசாரணை எப்போ துவங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜார்ஜ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் மிக தெளிவாக அவர் யாரை குறிப்பிடுறாரு, டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கிறவங்க இன்ஸ்பெக்டர் 2014 எழுதுறார். அதாவது ராம்மோகன் ராவ் அவருடைய வீட்டுக்கு ரைடு போன அடுத்த நாள் அவசரமாக ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்திலே அவர் என்ன சொல்றாரு, டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கிறவங்க அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் தானே தவிர அமைச்சர்கள் பெயரோ இல்லை டிஜிபி ரேங்க்ல இருக்கிறவங்க பேரோ கமிஷனர் லெவலில் இருக்க பேரோ இல்லை. அதே நேரத்தில் அசோக் குமார் வந்து நீங்க நமக்கு தெரியும், அசோக் குமார் இந்த விசாரணை வந்த பிறகு இரவோடு இரவாக பணி நான் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போறார். இப்போ இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும் பொழுது இல்ல என்ன விசாரிக்க கூடாதுன்னு சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு நினைக்கிறேன். உரிமை பத்தி விசாரிக்கணுங்கிறது தான் இந்த அதிகாரியுமே இந்த திரு சிவகுமார் அவர்களும் என்ன சொல்றாருன்னா, இந்த டிவிஎஸ்சி விசாரணை முடியட்டும், திரும்ப எங்களை விசாரணைன்னு போட்டு நீங்க ஹாரஸ் பண்றீங்க. இல்ல நிச்சயமா இது வந்து அவர் சிவகுமாருடைய வாய்ஸ் கிடையாது. ஒண்ணு, இது அதாவது தமிழக அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துற ஜுடிஷியரி விஷயத்துல இப்போ ஒண்ணு இல்ல, இந்த 11 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் வழக்குல இந்த வழக்கை வந்து எவ்வளவு தூரம் காலத்தாழ்த்தப்படுத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு என்றுமே கூடாத பெஞ்சிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கறாங்க, எங்களையும் சேர்த்துக்கு இந்த வழக்குல கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் எங்களை அந்த கூடவே கூடாத பெஞ்சில் நீட்டுடைய தேர்வு மையங்கள் விஷயத்துல ஒரு கேபினட் மனு போடல, ரெஸ்பாண்டண்டா போட்டு அதுக்கு போய் ஆஜராகல. அந்த இடத்துல நம்மளோட தமிழக சார்ந்த வழக்கறிஞர்கள் அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. ஆகல, ஊடகங்களை பார்த்து நாங்கள் தெரிந்து கொண்டோம்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அவ்வளவு மோசமா இருக்கு. தாங்கள் வந்து பாதிக்கப்படுற வழக்குகள்ல ஒரு தரப்பா ஒரு மாதிரியும், தங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல, நீட் குறித்தோ மாணவர் குறித்தோ எந்த அக்கறையும் இல்லைன்னா வேற மாதிரியான விஷயம் தான் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்காங்க நான் பார்க்கிறேன். திரு ஜவஹர் அலிட்ட கொண்டு போக நினைக்கிறது, திரு சிவகுமார் அவருடைய சொந்த முயற்சியில அவருடைய சொந்த சட்ட வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வழக்கு போட்டுட்டாருன்னே நம்ம எடுத்துக்குவோம். அவர் எப்படி முகுல் ரோத்தகியை என்கேஜ் பண்றாரு தன்னுடைய வழக்கறிஞரா? அவர்கிட்ட தான் கேட்கணும். அதாவது மேடம், அதுல வந்து ஒரு இயல்பா ஒரு அவர்கிட்ட தான் கேட்கணும். முன்னாள் இந்தியாவோட முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி அவர் வந்து ஒரு விஷயம் ஃபைல் பண்றதுக்கு, ஒரு அப்பியரன்ஸ் வர்றதுக்கு, ஒரு ஆஜராகிறதுக்கு அவர் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். அதாவது இது வந்து உரிமை சார்ந்த விஷயம். அவர் முகுல் ரோத்தகி கிட்ட போயிருக்காரு. முகுல் ரோத்தகி யாரு தனியாருக்கு வாதாட மாட்டேன்னு சொல்லல, அவருக்கு தேவை பணம், இவருக்கு கொடுக்கறதுக்கான மானமா, அதாவது சொத்தை கூட வித்து போகணும்னு போற பேரு எவ்வளவு பேர் இருக்காங்களா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக அரசிய போனாலும் தப்பு இல்லைங்கிறேன். தமிழக அரசின் சார்பில் இல்ல எங்களுக்கு பயம் இல்லை, அதனால. ஆனா போனாலும் தப்பு இல்லை. ஏன்னா என்ன மேடம், எங்க சட்ட உரிமை எங்களுக்கு தேவை இல்லைங்கிறதுக்கான விட்டோம். ஆனால் போனாலும் தப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம்.
காரணம் சொல்றேன். ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கு அரசியல் சூழ்ச்சி ஒவ்வொரு விஷயத்திலும் நடந்துகிட்டே இருக்கு. மத்தியிலே ஆளக்கூடிய அரசாங்கங்கள் உங்களுக்கே உரிமை இருக்கு, நீங்க தாராளமா போயிருக்கலாம், இதே வழக்கறிஞர் இதை விட சிறப்பான வழக்கறிஞர் போட்டு நீங்க போயிருக்கலாம், சட்ட ரீதியான உரிமை யாருமே மறுக்க முடியாது. ஆனா நீங்க போகாம வேற ஒருத்தர் போராடுன்னு சொல்லும்போது அதுதான் தவறு. அந்த இடத்துல கேள்வி வேற ஏதோ நீங்க அதாவது இப்படி வந்து எங்களுக்கு உரிமை இருக்கு, போவதுக்கு ரைட்ஸும் இருக்கு, போனாலும் தப்பும் இல்லை, ஏன்னா நாங்க எந்த தவறும் செய்யவில்லைங்கிறது தான் உண்மை. ஆனா நாங்க போவது நோக்கம் என்னன்னு நான் சொல்றேன் என்னன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த விசாரணைக்கும் நாம பணிந்தோம்னா அவர்கள் பல விஷயங்களில் மிரட்டுவார்கள். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் மிரட்டி மாநில அரசாங்கத்தை பணிய வைக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம காலகாலமா பார்த்து விடுக்கும். அந்த நிலைக்கு அது நீங்க காங்கிரஸ் இப்பெல்லாம் மிரட்ட முடியாதுங்கிறதா சொல்றேன். காங்கிரஸ் அதிமுக மிரட்ட முடியாது. அந்த அடிப்படையில் தான் மாநில சுயாட்சி பேசக்கூடிய நாங்களும் பொய்யாக மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுகவும் இன்றைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே மாநில சுயாட்சியின்படி சிபிஐ அதிகாரிகள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. நீங்க திரும்ப திரும்ப இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வரதுனால நான் கேக்குறேன், நிச்சயம் இது சிபிஐ விசாரணை வேண்டும்னு எந்த வழக்கிற்கும் அதிமுக கேட்டதே இல்ல, கேட்கவும் மாட்டோம். அதுதான் சொல்றேன். காரணம் நான் என்ன சொல்றேன் மேடம், அப்பெல்லாம் மத்திய அரசு இல்ல. நான் கேக்குறேன், சிபிஐ அதிகாரிகள் என்பவர்களே அவர்கள் மீது குற்றச்சாட்டு இல்லையா? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. நீங்க ஏன் சிபிசிஐடி அதிகாரிகள் நீங்க நம்ப மாட்டீங்க? நீங்க வந்து சிபிஐயே நம்ப மாட்டேன்றீங்க, உச்சநீதிமன்றத்தையே நம்ப மாட்டேன்னு சொல்றீங்க, ஆனா சிபிசிஐடி நம்புவீங்க. நாங்க நம்புறோம் மேடம், எந்த பயமும் இல்ல. நீங்க எங்களுக்கு விசாரணையை எதிர்கொள்வதற்கு தயக்கம் இல்ல. அதாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு பதட்டம் இருந்தாதான் அதுக்கு பயப்படணும். ஆனா எதுவுமே இல்லாதனால பயப்பட தேவையில்லைங்கிறத நான் சொல்றேன். இன்னும் நான் முடிச்சேன் திரு கிஷோர் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தையும் பெறணும். திரு கிஷோர், இதுல மாநில அரசு ஆன் ரெக்கார்ட் அவங்களுடைய பொசிஷன்ல அவங்க தெளிவா இருக்கிறாங்க, வழக்கை எதிர்கொள்ளணும்னு சொல்லி தான் அவங்க வந்து போறாங்க, சிபிஐ விசாரணைக்கு ரெடின்னு சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு ஆபீசர் போட்டதுக்கு எங்களை நீங்க எப்படி கேள்விக்குள்ளாக்குவீங்க? அது எங்களோட இது இல்ல, பிளஸ் நாங்க எந்த தவறும் செய்யலங்கிற பொசிஷன்ல அவங்க கிளியரா இருக்கிறாங்கல்ல. எந்த தவறு செய்கிறதுங்கிறது சரியாக இருக்காங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் செய்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே கொண்டு போகக்கூடாது, அங்கே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. குட்காங்கிறது வந்து விற்கிறதே பெரிய தப்பு. அது வந்து அது ஆளுங்கட்சியாக இருந்தானே எதிர்கட்சியாக இருந்தானே யார் விற்றாலும் சரி தப்பு தானே. அதை பார்க்காம வந்துட்டு எங்கே போனாலும் நம்மளுக்கு நீதி தானே கிடைக்கணும். சாமானியர் மாதிரி என்னை மாதிரி ஒரு ஆளுக்கு தான் நீதி கிடைக்கணுமே தவிர எதிர்கட்சிக்காரங்களோ ஆளுங்கட்சிக்காரங்களோ இதுல காசு சம்பாதிக்கிற யாருக்குமே இதுல ஒரு பெரிய விஷயமா தெரிய போதில்லை. இதுல அவங்களுக்கு சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல காசு சம்பாதிக்க தான் போறாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதை சென்ட்ரல் கவர்மெண்டா சிபிஐ எடுத்துக்கிட்டா மேபி அங்க வந்து ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல் கிடைக்காதோ, அவங்க மேபி கேஸ் வந்து நம்ம பக்கமே திரும்பிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இது ஏடிஎம்கேயா இருக்கட்டும் டிஎம்கேயா இருக்கட்டும் ரெண்டு பேருமே இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன காமனா தோணுதுன்னா, இது டிஎம்கேயா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்ல ஆளுங்கட்சியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து மக்களுக்கு எதுவுமே சரியா செய்யற மாதிரி தெரியல. எல்லா விஷயமுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்களை குழப்பி விட்டுட்டு இதை அங்கே கொண்டு போகலாம் அதை இங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுட்டு கடைசியா என்னன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இந்த பிரச்சனை திருப்பிடுவாங்க. இதுல சிபிஐ விசாரணை நடந்தாதான் உண்மை வெளிவருங்கிறது உங்களுடைய பார்வையா? இல்ல முதல்ல இப்போ இந்த ஆபீசர் கேட்டிருக்கிறது மாதிரி டிவிஎஸ்சி விசாரணை முடியற வரைக்கும் காத்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல விசாரணை யார் நடத்தினா என்ன, சரியான விசாரணையா இருந்துச்சுன்னா அது சிபிஐ இருக்கட்டும் இல்ல சிபிசிஐடியா இருக்கட்டும் யார் வேணா. ஆனா என்ன தமிழக அரசு கண்ட்ரோல் இல்லாம ஒரு இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயத்துக்கான ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். ஏன் அப்படி நம்பணும்? ஏன் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையே விசாரணை நடத்தி முதல்ல அவங்க முடிக்கலாமே, அதுல ஒரு திருப்தி இல்லைன்னா பிறகு நம்ம அடுத்த விஷயங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் ப்ராப்பரா இல்லையே. அதாவது என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மேல்முறையீடுன்னு கொண்டு போயிட்டு இப்போ காவேரி விவகாரத்துல இருந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து மேல்முறையீடுன்னு எல்லா பக்கம் மேல்முறையீடு தான் போயிட்டு இருக்கு. ப்ராப்பரான ஜட்மெண்ட் எங்க கிடைக்குது? அது சட்ட நடைமுறை இருக்கக்கூடிய லீகல் ரைட் அவங்க கேக்குறாங்க. யாருமே கஷ்டப்படுற மாதிரி தெரியல. இல்ல சகோதரர், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணையை நம்ப மாட்டீங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை தான் நம்புவீங்க. மேல்முறையீடு போனா அட்லீஸ்ட் மேபி சிபிஐ வந்து இந்த விஷயத்துல ஒரு
ப்ரீவியஸாக வந்து ஒரு நல்ல ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயத்தில் ப்ராப்பராக இது பண்ணியிருக்காங்க. மேபி அது மாதிரி நடக்கலாமோ அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சாமானியராக என்னோட கருத்து. ஓகே இல்ல ரெண்டாவது அதுல HMன்னு போட்டிருக்குங்கிறீங்க, அது எந்த ஹெட் மாஸ்டருக்கு கொடுத்தான்னு தெரியல. மாதவராய் இருங்க சார், இட் இஸ் ஹெல்த் மினிஸ்டர். நீங்க சொல்ற மாதவராவ் இல்ல சார், நம்ம திரும்ப திரும்ப அதே விஷயத்தை போயிட்டு இருக்க முடியாது. இதே சரி, நான் உங்க பேர்ல அசோக ஏன்னு போட்டுட்டு எனக்கு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எதுக்காக கொடுத்தேன்னு சொல்லி தான் அது உண்மையாயிருமா? மோடி பேரை பாக்கெட்ல போட்டு வச்சிருந்தா கொடுத்தா உண்மையாயிருமா மேடம்? நான் சொல்றேன் நீங்க விஜயபாஸ்கர் எவ்வளவு காலமா விஜயபாஸ்கர் எவ்வளவு காலமா சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு காலமா இருக்காரு? 3 வருஷமா இருக்காரு. இந்த வழக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி உள்ளது? விபின்னு போட்டிருந்தா கூட நான் ஏத்துக்கலாம். விஜயபாஸ்கர் 2016 சார். கேளுங்க மேடம், அதுக்கு முன்னாடி 2011 லாட்டரி சீட்டு இந்த கந்துவட்டி எல்லாம் ஒழிச்ச அரசாங்கம் இது. 2013 அதற்கு இல்ல இந்த HM ஹெட்மாஸ்டர் மேட்டர் நம்ம 100 யார் சொல்லிருக்கா? நம்ம இப்ப கிளியர் பண்ணி நீங்க சொல்லுவீங்க பாலசேகர் பாலகிருஷ்ண ரெட்டி சொல்லிருக்காரு, ஐடி டிபார்ட்மென்ட்னு சொல்லிருக்கீங்க. அந்த நான் சொல்லவே இல்லையே, நான் என்ன சொல்ல விட்டேன் இல்ல. பாலகிருஷ்ணன் ஐடி டிபார்ட்மென்ட் ஆபீசர் வந்து HM என்றால் அது ஹெல்த் மினிஸ்டர்னு அவர் ஒரு நோட்ஸ் போடுறாரு. இல்ல என்ன நடந்துச்சு நான் சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. திரு ஜெகதீஸ்வரன் சொல்லுங்க. அவங்க வந்து மாதவராவ் விசாரிக்கிறாங்க. ஆமா, அதாவது அவர் வவுச்சர், அதாவது சும்மா பேர் மட்டும் எழுதி வைக்கல, ஒவ்வொரு பணம் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாரோ ஒரு வவுச்சர் ரெசிப்ட் வச்சிருக்காரு. அந்த வவுச்சர் இந்த அமௌண்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டது, என்ன தேதியில கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் விசாரணையில HMனா ஹெல்த் மினிஸ்டர், டிபி விசாரிக்கிறது சார். இன்கம் டாக்ஸ் அதுதான் வர இன்கம் டாக்ஸ் பாலகிருஷ்ண ரெட்டி தான் விசாரிக்கிறார். அந்த ஸ்டேட்மென்ட் அதுதான் நான் சொல்ல வந்தேன். மாதவராய் கிட்ட விசாரிச்சதா பாலகிருஷ்ண ரெட்டி சொல்றாரு. ஏன் பாலகிருஷ்ணன் வந்து ரெட்டி மாதவராயை மிரட்டி இப்படிப்பட்ட பேர் இதுதான் சொல்லிருக்க கூடாது? வாய்ப்பு இருக்குன்னா நான் சொல்றேன், அதுக்கு தான் விசாரணை வேணும். அதுக்கு தான் விசாரணை வெச்சோமே, அதுக்கு தான் விசாரணை. யாருமே இங்க குற்றம் நிரூபிக்கணும். ஐடி கண்ட்ரோல்ல இருக்கு, குற்றம் ஐடி டிபார்ட்மென்ட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சரி, ஒரு நிமிஷம். மத்திய அரசாங்கத்துடைய நான் சொல்றேன் சார், உங்களோட லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்க சொல்றீங்கல்ல, HMங்கிறது ஹெல்த் மினிஸ்டரா ஹோம் மினிஸ்டர் தெரியல. அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணிருக்கணும்? ஹெல்த் மினிஸ்டர் கூப்பிட்டு சம்மன் பண்ணி அவங்களை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? ராஜேந்திரன் அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? விசாரிக்கல இது வரைக்கும். சார், அவங்களை விசாரிக்க முடியுமா? விசாரிக்க முடியுமா? ராஜேந்திரன் நேர்மைக்கு பெயர் பெற்றவர். அங்க இருக்கக்கூடிய அந்த காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு பல பிரச்சனைகளால அவர் பேரை இழுத்து விட்டுட்டாங்க. சிபிஐ விசாரணை கேக்குறோம். அதனால விசாரிக்கவே முடியாது. டிவிஎஸ் யால விசாரிக்கவே முடியாது. விசாரிக்கட்டும் சார். ஆதாரத்தை நீங்க கொடுக்கும்போது இந்த குமாரசாமின்னு ஒரு அதிகாரி தற்கொலை செய்தாரு, அதனால அக்னி கிருஷ்ணமூர்த்தியை நம்ம பதவி நீக்கம் செஞ்சோம். ஆனா அதற்கு வந்து முழுமையான ஆதாரங்கள் இருந்தது. இதற்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இருந்தது? அவர் பேசிய பேச்சு, அவர் எழுதி வச்சிருந்த முழுமையான கையெழுத்து எழுதி வச்ச டைரி இல்ல மேடம், அவர் முழுமையா அவர் கைப்பட எழுதி வச்சிருந்தது. இவர் மாதவரை ஒரு ஏஜென்ட் விற்பனையாளர் மேடம். மாதவராங்கர் யார் மேடம்? அதான் உங்களோட தகவலுக்காக முத்துக்குமாரசாமி வழக்குல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டாரு. ஆமா, அப்பதான் அப்படியே விடுவிக்கப்பட்டாரு. அதனால எனக்கும் தெரியும். விசாரணை நடைபெறட்டும், விடுவிக்கப்படட்டும், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த 2G வழக்குல கூட இந்த கால தாமதிக்க கூடிய 2G வழக்குல கூட CIG என்ன சொன்னாங்க? 1,76,000 கோடினாங்க. இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், தப்பே செய்ய இல்லங்கிற ஒருத்தர் மீது நீங்க தப்புதான் செஞ்சேன்னு அவர் தண்டிக்கப்படணும், அவர் மீது ஒரு குற்றம் சொல்லணும், அவர் பெயரை கெடுக்கணுங்கிறதுக்காண்டி இங்க எல்லாம் எதிர்கட்சிகள் யாரு? நீங்க சொல்லுங்க மேடம். நான் என்ன சொல்றேன், விசாரணை நடத்தட்டும் மேடம். ஆனா இவர் குற்றவாளியாக நீங்க பாவித்து ஒரு கருத்துக்களை கொண்டு போவாதீங்க, விசாரிக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? விஜயபாஸ்கர் தான் குற்றவாளி, டிஜிபி ராஜேந்திரன் குற்றவாளி. யாரு? நீங்களும் சொல்றீங்க. எதிர்கட்சிகள் காங்கிரஸ், திமுக போன்றவர்கள் இன்றைக்கு தங்கள் மீது உள்ள கரைகளை எல்லாம் மறைத்து விட்டு, அவர்கள் செய்த ஊழல்களையும் மறந்து விட்டு இன்றைக்கு கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மிடையே மூத்த முன்னாள் நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, இன்னைக்கு ஒரு அதிகாரி இந்த குட்கா வழக்குல உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்கிறாரு. ஆனா உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வரல. வழக்குல சிபிஐ விசாரிப்பதற்கான தடை அப்படிங்கிறதோ எதுவும் பிறப்பிக்கப்படல. அப்படிங்கிற நிலையில இப்போ வரைக்கும் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கலாம் தானே? தொடர்ந்து சிபிஐ தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணுமா? நிறுத்தி வைக்கணும் தேவையில்லை. அதாவது ஸ்டே வராத வரைக்கும் இவங்க ஆட்டோமேட்டிக்காக தே கேன் டூ த ஜாப். தேர் இஸ் நோ ப்ரொஹிபிஷன். அதாவது இவங்க விசாரிக்கிறது எந்த தடையும் கிடையாது.
ஆனா இது வரைக்கும் நம்ம சிபிஐ அடுத்த கட்டத்துக்கு அந்த வழக்கு எடுத்துட்டு அவங்களுடைய வழக்கு பதிவு செய்யப்படாம தான் இருக்கு நம்மளுடைய பார்வையில. அது இந்த வழக்கு காரணமா இருக்க குடும்பம்ன்றதுனால கேட்டேன். நிச்சயமா இருக்க முடியாது. இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு அஞ்சு பேர் அக்யூஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு அக்யூஸ்டுக்கு மட்டும் அப்பீல் பண்ணான்னு சொன்னால் அது வந்து 4 பேர் சார்புன்னு சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது வந்து அவர் தன்னை மட்டும்தான் பாதுகாக்க முடியும். இந்த சிபிஐ என்கொயரியில் என்ன விசாரிக்க சொல்லாதீங்க அப்படின்னு கேட்க முடியாது. மொத்தமாக எல்லாத்தையும் விசாரிக்கிற மாதிரி பண்ண முடியாது. பட் ஒரு வழக்குன்னு வரும்போது எல்லாரையும் தானே விசாரிச்சாகணும். ஒருத்தருக்கு மட்டும் விலக்குன்றது கொடுக்க முடியுமா என்ன? ஏன் பண்ணலாமே? இப்போ 5 பேரில் சப்போஸ் 5 பேரில் ஒருத்தவங்க அப்ஸ்காண்டட் இருக்கான்னு வைங்க, அது வழக்கு வில் நாட் கோ அகேன்ஸ்ட் ஹிம். அதுபோல் வந்து 5 பேரில் ஒருத்தர் வந்து என்ன அனாவசியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கான்னு சொன்னான்னா இட் வில் கோ ஒன்லி அகேன்ஸ்ட் ஹிம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 20 பேர் அக்யூஸ் இருக்கான், ஒருத்தர் போய் 20 விளக்கு நிறுத்த முடியுமா? ஒரு வழக்கை வந்து யார் விசாரிக்கணும், எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அதை பற்றி கருத்து சொல்லவோ முடிவு செய்யவோ அவருக்கு சட்ட உரிமை இருக்கா? முதல்ல இல்லை, அவருக்கு வந்து தன்னை மட்டும்தான் பாதுகாக்க முடியும் ஒழிய அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல், எனக்கு வந்து மன உளைச்சி ஏற்படுது, அதனால விளக்க விசாரிக்க முடியாதுன்னு சொல்றாரு ஒழிய அது ஒன்றும் சொல்ல முடியும் அவரால். சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். இப்போ என் மேல ஒரு புகார் இருக்கு சார், நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன், என் மேல ஒரு புகார் இருக்கு, என்ன வந்து ஜவஹர் அலி சார் தான் விசாரிக்கணும், வள்ளிநாயகம் சார் விசாரிக்க கூடாதுன்னு நான் கேட்க முடியுமா? இஸ் தட் மை ரைட்? நோ, அது முடியாது, நிச்சயம் முடியாது. அதாவது நீங்க சொல்றது பேசிக் கொஸ்டின். ஒரு பேசிக் கொஸ்டின் வந்து யூஆர் பெர்ஃபெக்ட்லி ரைட். ஒரு வழக்குன்னு பண்ணும்போது என்னை இவ தான் விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமையும் கிடையாது. ஆனால் இவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, ஒரு விசாரணை ஏற்கனவே விஜிலன்ஸ் கமிஷன் ஆரம்பிச்சு ஆயிடுச்சு, அதனால வந்து இதில் விசாரிக்க கூடாது, இல்லை விசாரிக்க கூடாதுங்கிறது காரணத்தால் ஏன்னா எனக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுன்னு சொல்றாரு. அது மாதிரி எனக்கு இவர் தான் விசாரிக்கணும்னு நீங்க சொன்ன மாதிரி வள்ளினா தான் விசாரிக்கணும், ஜவஹர்லால் விசாரிக்க கூடாது சொல்றதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. ரைட். ஆனா இந்த நீதிபதி இயங்க முடியாது. ஆனா இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அவர் சரியாதான் லீகலா கேட்டிருக்கிறாருன்னு கருதுறீங்க இந்த ஆபீசர்? அவர் தன்னை பொறுத்த மட்டும் நீங்களா கேட்டிருக்கலாம், அவர் உரிமை இருக்கலன்னு சொல்லுவார்ல. மற்றவர்கள் சார்பில் பேசுறதுக்கு ஒரு உரிமை இல்லை. அவர் எப்படிப்பட்ட என்னை பொறுத்த மட்டுக்கும் இது மாதிரி வழக்கு வந்தாலும் ஒன்றை பற்றி மற்றவர்களே பேசாத வாட் இஸ் தேர் கேஸ் சொல்ல முடியும் அவர். இப்போ how is it the other persons are affected by CBI inquiry இவர் சொல்ல முடியுமா? சோ நீதிமன்றத்தினோட பார்வையில இந்த வழக்குடைய போக்குங்கிறது வந்து இந்த ஒருத்தர் சம்பந்தப்பட்டு தான் இருக்குமே தவிர இந்த மொத்த விசாரணைக்கான ஒரு தடைங்கிறதோ ஏதோ வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் நிச்சயமா சொல்றான், வாய்ப்பு இல்லை. இவருக்கு தடை கொடுத்த பிறகு மற்றவங்களுக்கு தடை கொடுக்க முடியுமா? அதே மாதிரி இதையே காரணமா வச்சு சார் ஏதாவது 100 வழக்கில் 100 அக்யூஸ் போனா ஸ்டே ஆஸ் அகேன்ஸ்ட் பெட்டிஷன் சொல்ல முடியும். 1000 ஆர்டர்ஸ் have been there. ஸ்டே ஆஸ் அகேன்ஸ்ட் பெட்டிஷன். இத முன்னுதாரணமா காட்டி அல்டிமேட்டா வரும்போது பெனிஃபிட் கொடுக்கும்போது கொடுக்கலாம், அது வேற பாயிண்ட். இல்ல இத முன்னுதாரணமா காட்டி மற்றவர்களும் வழக்கு hundreds of cases அப்படி உதாரணங்கள் இருந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. சொல்ல முடியல, எப்படி சொல்லுவீங்க? ஓகே சார். இல்ல நீங்க ஒரு நிகழ்வு சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு வழக்கில் வந்து 10 பேர் அக்யூஸ் இருக்கிறான், அல்லது 10 பேர் டிஃபெண்டர் இருக்கான், ஒருத்தன் போறா என்டையர் வழக்கை ஸ்டே பண்ணு கேட்டு எல்லாத்தையும் ஸ்டே பண்ண வழக்கு ஒன்று சொல்லுங்களேன். இல்ல அவர் என்ன கேட்கிறாரு, இவர் தனியா ஸ்டே வாங்கிக்கிற மாதிரி யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ தனித்தனியா போய் ஸ்டே வாங்கிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அது பண்ணலாம். அவனுக்கு பண்ணீங்க எனக்கு பண்ணுங்க கேட்கலாம். டிபெண்டிங் அப்பான் அவர் எந்த வகையில் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்றதை பொறுத்து இருக்குது. ஓகே. நீதிமன்றம் என்ன பார்வை எடுக்க போறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். திரு நாராயணன் வந்து ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு சொன்ன அந்த கரைகளை எல்லாம் தொடச்சி எடுத்திருக்காரு தெளிவா. அதாவது தனிப்பட்ட முறையில அவர் போயிருக்காரு. அவர் வந்து தன்னை மட்டும் தான் சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு கேட்டாரு. அதனால இந்த அரசாங்கத்திற்கு இதையெல்லாம் கவனிக்காமல் இருக்கும். அப்படி போறது இருந்தா அவர் மூலமா போகணும், அரசாங்கமே போயிருக்காதா? தனிப்பட்ட முறையில் விஜயபாஸ்கரே போயிருக்க மாட்டாரா? அதுதான் என்னுடைய பதிவு. அதனால இதற்கு சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கும் விஜயபாஸ்கருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திரு நாராயணன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, கோயம்புத்தூர்ல ஒரு ரெய்டு நடக்குது ஒரு பெரிய குட்கா ஆலையில. அந்த ரெய்டு பற்றின ஒரு பெரிய, ஏன்னா இந்த தீர்ப்பு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுது, அதே போன்ற சமயத்தில் நடக்குதுன்னு போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் 3 லட்சம் குட்கா பாக்கெட்டை அந்த ஃபேக்டரியில இருந்து எடுக்கிறாங்க. அதுல தொடர்புடையவர், அந்த ஆலைக்கு பர்மிஷன் கொடுத்தவர், அதற்கான அனுமதி வழங்கியவர்னு சொல்லி
அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா பஞ்சாயத்து பிரசிடென்டா இருந்தவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இதுல அதிமுகவுக்கு மட்டும்தான் குட்கா விஷயத்துல தொடர்பு இருக்குன்னு அது நீங்க உண்மையிலேயே இந்த கேள்வி நேரடியாக திமுக கேட்கப்பட வேண்டும், நான் பதில் சொல்ல முடியாது. ஆனாலும் அவர்கள் சொன்ன ஒரு பதில் இதை திசை திருப்பும் முயற்சியாக இந்த அரசு செய்கிறதுன்னு அவங்க சொல்லிருக்காங்க. அதை மட்டும்தான் நான் இங்க பதிவு பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய கூட்டணி கட்சி குட்கா விவகாரத்துல நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சே தான் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கீங்க. இந்த ஒரு இதுல கோயம்புத்தூர்ல நடந்த ரெய்டை பத்தி நான் முழுவதாக, இது கடைசி நேரத்து வந்தாலும் முழுவதாக எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் இது ஒரு திசை திருப்பும் விவகாரம் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். மற்றபடி எனக்கும் தெரியும் நிச்சயமாக எங்கள் கூட்டணி கட்சி திமுக மேல் தப்பு இருந்தால் யாரா இருந்தா வழக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். ஆனா இந்த அரசு ஒரு நிமிடம், இந்த அதிமுக அரசு மேல்மட்டத்திலிருந்து இன்றைக்கு விஜயபாஸ்கர் ஈடுபட்டிருப்பதால, அவர் கையில் சில எம்எல்ஏக்கள் இருப்பதால இதை மறைமுகமாக அவருடைய அதிகாரிகளை வைத்து இந்த அரசு மேல்முறையீடு என்று செய்ய மாட்டோம் என்று சொன்ன பிறகு கூட, சிபிஐ இதை வரவேற்கிறது என்று சொன்ன பிறகு கூட, இன்று இது செய்வதற்கு காரணம் இதை திசை திருப்பும் விதமும் சிபிஐ கையில் இருந்து இதை எடுக்க வேண்டும் என்றும் நம்ம பேசிட்டோம் சார். நான் அடுத்த விஷயத்துக்கு போக முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். கோயில அந்த ஃபேக்டரியில ரெய்டு நடக்கும். எனக்கு இதுக்கு மேல நீங்க சொன்னதுக்கு மேல இதுக்கு பதில் சொல்ல முடியாது. நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். நீங்க ஏற்கனவே ஒரு தெளிவா சொல்லிட்டீங்க. இல்ல, நான் கேக்குற கேள்வி வேற. அந்த கேள்வி என்னன்னு பாத்துட்டு நீங்க இல்ல, நீங்க முன்ன ஒரு அதே கேள்வி திரும்ப கேக்குறதா நம்ம என்னோட பதில் இதுதான். அதுதான் எனக்கு தெரியும்ல சார். நான் கேட்டா சார் பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவங்க கூட்டணினால. இல்லங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். அத சார் என்ன நடந்துச்சுன்றத நான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. அந்த நள்ளிரவுல ரெய்டு நடக்குது சார். ஏப்ரல் 28ஆம் தேதி நைட்டு நள்ளிரவுல ரெய்டு நடக்குது. தொடர்ந்து காலை 11 மணி வரைக்கும் ரெய்டு தொடருது. ரெய்டு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் அங்க போறாங்க. அங்க ஃபேக்டரிக்கு வெளியில போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அங்க ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் அங்க நடத்தப்படுகிறது. இதுல டைரக்டா ரெய்டு நடந்தா இவங்க இவ்வளவு அங்க வந்து ஆவேசப்படணும்ன்ற கேள்வி முதல்ல வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதுதான் திராவிட முன்னேற்ற கட்சியின் நிலைப்பாடாக. அவர்கள் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும். இதை திசை திருப்பும் முயற்சியாக நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். கஞ்சா வச்சு எடுத்த இதெல்லாம் நம்ம வந்து இந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் ஆட்சியில் பார்த்து தான் இருக்கோம் இல்லாதவங்க மேல. அதனால அதை நீங்க ஒண்ணு காவல்துறை திமுக வீட்டுக்கே போகல, அவங்க பாட்டுக்கு ஆலையில போய் ரெய்டு பண்றாங்க. வெளியில போய் திமுக ஏன் போராட்டம் நடத்துது? அதாங்க, அதை தெரிந்து போறாங்க. திமுகவோட நபருடைய ஆலையாக இருக்கலாம், எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. பட் நான் மறுபடியும் சொல்றேன், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அல்லது அவருடைய பினாமிக்களாக இருக்கட்டும், யார் தவறு செய்தாலும் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்கள் அரசின் கீழ் இந்த போலீஸ் இயங்குவதால் இது சிபிசிஐடிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்றார். இந்த சிபிசிஐடி மாற்றி சிபிஐக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லும்போது அந்த கோயம்புத்தூர்ல நடக்கும் மேலேயும் சிபிஐ பார்க்க வேண்டியது சரியாகத்தான் இருக்கும். பார்க்கட்டுமே, அதுல ஒன்றும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. நம்ம ஜவஹர் அலி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இந்த கோவையில் ஒரு ரெய்டு நடத்தப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா திமுகக்கும் ஒரு இதில் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க சார்பில் பேசப்படுது. ஆனால் இந்த ரெய்டு ஏன் இப்போ நடக்குது? அப்போ இதுல வந்து தொடர்பில்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து வேணும்னே இதுல ஃப்ரேம் பண்றதுக்கான முயற்சியா அப்படின்னு எதிர்க்கட்சிகள். அதாவது யாரையும் தேவையில்லாம வழக்குல சேர்க்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனா திமுக இது போன்ற பல விஷயங்களில் அவர்கள் முன்னின்று அவங்க பல விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்கிறது உண்மையான மக்களுக்கு இன்று எதிர்கட்சியா இருக்கிறதுனால இந்த அரசாங்கத்தை குறை சொல்லணுங்கிறதுக்காண்டி ஏதோ குற்றங்களை சொல்றாங்க. ஆனா தங்களுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த கரைகளை எல்லாம் பார்க்கறதில்ல. ஆனா யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படணும் மேடம், அதுல மாற்றுக்கருத்துல ஒவ்வொரு அமைச்சரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படும். அதுல மாற்று கருத்துல ஒரு தவறு செய்தவரை வைக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மா அந்த மாதிரிதான், அதற்காகத்தான் வந்து 2011 இந்த ஆட்சி இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துறாங்க சார். மாற்றி அடுத்த ஒரு 3-4 நாளுக்குள்ள இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃபேக்டரியில ரெய்டு நடக்குது சார். இந்த ஃபேக்டரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்ற தகவல் படி 5 வருஷமா இயங்கிட்டு இருக்கு. 5 ஏக்கர் பரப்பளவுல இயங்குது. பெரிய ஃபேக்டரி, அது ஏதோ குடிசை தொழில் மாதிரி அவங்க குட்கா தயாரிக்கல. அது அங்க இயங்குதுன்னு இந்த சிபிஐ விசாரணை உத்தரவு வந்த பிறகுதான் திடீர்னு அந்த திடீர்னு அங்க இருக்கிற சொல்ல வந்து அதுக்கு முன்னாடி நீங்க போயிட்டீங்க. அந்த ஃபேக்டரியை வந்து ஸ்வீட் பாக்குல இனிப்பு பாக்குகள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்காக தான் அவங்க லைசன்ஸ் வாங்கி அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. மறைமுகமாக இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்ப ஸ்வீட் பாக்குக்கான லைசன்ஸ் தான் அந்த திமுக உறுப்பினர் கொடுத்தாரு அவங்களுக்கு.
இல்ல திமுக அப்புறம் ஏன் கைது பண்ணாங்க அவரை? அதிகாரிகள் கிட்ட இருந்து சுகாதாரத்துறையிலிருந்து அதாவது லைசன்ஸ் வாங்குறது என்பது வேறு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடியினுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை நடத்துறது என்பது வேறு. நான் காவல்துறை கூட இதுல சிலர் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாங்கிறத நான் மாற்று கருத்து இல்ல. ஒவ்வொரு துறையிலும் கருப்பாடுகள் இருப்பது போல் காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாருன்னா திமுக. அங்க அந்த ஒரு அந்த தொகுதி மினிஸ்டர் இல்ல, வேற அது அவர் வந்து மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கே மினிஸ்டர், அந்த தொகுதிக்கு மட்டும் மினிஸ்டர் இல்ல. ஆனா அங்க இருக்கக்கூடிய முருகேசன் என்பவர் அந்த பகுதியை சேர்ந்தவர். அந்த பகுதியில திமுக முக்கிய நிர்வாகியா இருப்பவர். அதனால அவர் மேல வழக்கு. ஆனா நீங்க நான் சொல்றேன், நீங்க நல்லா கேட்டீங்க, ரைடு நடக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு போய் அங்க போய் கத்தணும்? இல்ல நான் என்ன கேக்குறேன், ரைடே நடத்தாதே ஏன் போராடணும்? அவங்க எதுக்கு கத்துனாங்க தெரியுமா? அவர்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த விஷயம் வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருச்சு, அதனால ரைடு பண்ண கூடாதமா? இல்ல, ஆகா நம்ம இதுல வந்து நிறைய விஷயங்கள் சிக்க போகுது அப்படிங்கிற அச்சத்துல அந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய ஆதாரங்களை அழிக்க முயற்சி செய்கிறது தமிழக காவல்துறை அப்படிங்கறத போயிருக்கிறாங்க. போதை தடுப்பு நடத்துறீங்களா, ஆதாரங்களை அழிக்கிறீங்களான்னு கேட்டுதான் அவங்க போறாங்க. ஆதாரத்தை அழிக்கணும்னா இவங்க கிட்ட சொல்லின்னு போனது இல்ல. அது யாராவது ஒரு ஆளு போய் ஆதாரத்தை சொல்லிட்டு போல, யாருமே தெரியாம யாராவது ஒரு ஆளு போய் அழிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல அதெல்லாம். ஆனா இதுக்காண்டி இவங்களுக்கு வேண்டும் என்றே அங்க ரெய்டு பண்றது தெரிஞ்சுதான் வேண்டும் என்றே அங்க வராங்க. ஆனா நான் இதுல ஒரே ஒரு சொல்றேன், நீங்க வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பத்தி சொன்னார். அதாவது ராம்மோகன் ராவ் அவருக்கு கடிதம் கொடுத்தாங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து. அதை வந்து கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது அந்த தேதியில வரல. அவங்க கேட்டது ஜூலைல வந்தது, இல்லை ஜூலைல வரலன்னு சொன்னாங்க. அந்த கடிதம் என்னாச்சுன்னு நீங்க வந்து தேடுங்க அப்படிங்கிறது ஒரு இருக்கு. ஆனால் ராம்மோகன் ராவ் அதற்கு பிறகு ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும்போது, ஆம் நான் கடிதம் நான் ரிசீவ் பண்ணேன், நான் அக்னாலஜ்மெண்ட் முதற்கொண்டு கொடுத்தேன்னு சொல்லி சொன்னார். அந்த கடிதத்தை நான் ஜெயலலிதா அவர்களுக்கும் கொடுத்தேன். திரும்ப ஜெயலலிதா அவருடைய வீட்டில் வேதார் நிலையத்தில் ரைடு போகும்போது அந்த கடிதம் கைப்பற்றப்பட்டது. டிஜிபிக்கு வந்த கடிதம் அங்க கைப்பற்றப்பட்டது. அதாவது இவங்க ஃபார்வர்ட் பண்ணி டிஜிபிக்கு வந்தது, ஃபார்வர்ட் ஆகி அசோக்குமாருக்கு வந்தது, ஃபார்வர்ட் ஆகி வந்திருக்கு. அப்போ அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஊழலையும் பொறுத்துக் கொள்ளாத காலம் தாழ்த்தி அதை போட்டு வச்சாங்க அந்த கடிதத்தை. அப்பொழுதே நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. இல்ல இல்ல, நீங்க கடிதம் அங்கே போட்டு ஒரு விஷயம் வந்து முதலமைச்சர் டேபிளுக்கு வருது, அதை விசாரணைக்காக போதை தடுப்பு காவல்துறை ஏற்கனவே அவங்க உத்தரவிட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த விசாரணையும் நடக்கல. இல்ல இல்ல, விசாரணை நடந்தது. விசாரணை நடந்தது ராம்மோகன் ராவ் வீட்டுல நடந்த ரைடுக்கு அடுத்த நாள் ஜார்ஜ் அவர்கள் கடிதம் எழுதிய பிறகுதான் டிவிஎஸ்சிக்கே போகுது. அதன் அடிப்படையில் விசாரணை தொடங்குது. இல்ல இல்ல, ஜெயலலிதா அவர்கள் ஒண்ணுமே செய்யல. அதாவது சார், ஒரு விஷயத்துல உண்மைத்தன்மை இல்லாம புகார்கள் வரும்போது அது தேவையில்லாம விசாரிக்க வேண்டாம் என்பது கூட இருக்கலாம். ஆனால் உண்மைத்தன்மை இல்லாத, அதாவது வந்து ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு விசாரணைக்கும் இல்ல. இது எஸ்பி சிஐடி இருக்கிறாங்க, அவங்க மறைமுகமாக ஒவ்வொரு விஷயத்தையுமா வந்து விசாரிப்பாங்க. அது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பப்ளிக்கா தெரிஞ்சுன்னா அது விசாரணையே இல்ல. நடவடிக்கை எடுத்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நடவடிக்கை மேடம் ஒரு முழு விவரம் விசாரணை சொல்ல வேண்டாம். 2 வருஷமா 2016 தானே மேடம், முழு விவரம் வந்ததுக்கு அப்புறம் தானே மேடம் விசாரிக்க நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு சின்ன கேஸ், அடிதடி கேஸுக்கு 6 வருஷம் வழக்கு நடக்கு நீதிமன்றத்தில். எனக்கு இன்னும் நிறைய சந்தேகம் தீர்க்கப்படாமலே இருக்கு. நான் திரு வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இப்போ இந்த கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ரெய்ட் நடத்தப்பட்டு இதே குட்கா விவகாரத்துல வந்து ஆதாரங்கள் கைப்பற்றப்படுது, குட்கா பாக்கெட்லாம் கைப்பற்றப்படுது, சில பேர் மேல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அந்த ஆலையோட உரிமையாளர்கிட்ட எல்லாம் விசாரணை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேற ஒரு வழக்கு, இப்போ அது டிவிஎஸ்சி விசாரிச்சாங்க, இப்போ அது சிபிஐ கையில போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது கோயம்புத்தூர் காவல்துறை கையில் இருக்கக்கூடிய, கோயம்புத்தூர் மாவட்ட எஸ்பி கையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கா இருக்கு. இப்போ சிபிஐ வந்த பிறகு இதெல்லாம் அவங்க தானா முன் வந்து இந்த வழக்கையும் நாங்க எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா, இல்ல இந்த வழக்கு தனியா டிரான்ஸ்பர் பண்ணணுமா? இதுக்கு என்ன சட்ட நடைமுறை? அதாவதுங்க, ஒரு ரெய்ட் நடந்து எஸ் திருவள்ளிநாயகம் கேக்குது, நீங்க பேசுங்க. அதாவது ரெய்டு நடந்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட உடனே முதல்ல வந்து மகாசல் தயார் பண்ணி எஃப்ஐஆர் முதல்ல போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு ஆவணங்கள் தயார் பிறகு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒப்பீனியன் கேட்பாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒப்பீனியன் பண்ணதுக்கப்புறம் முதல் எங்கே எஃப்ஐஆர் பண்ணாங்களோ அங்கே வந்து வழக்கு பதிவாக்கப்படும். பதிவாக்கின அப்புறம் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்த ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா சிபிஐ இருக்கிற ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இல்லைன்னா இட் வில் பி என்கொயர்ட் ஒன்லி பை ஸ்டேட். அதுக்கப்புறம் தான் யாராவது மூவ் பண்ணி ஸ்டேட்டுக்கு போய் அது 2 வழக்காக போகிறாங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த அதாவது ஒரே வழக்கு, கொலை வழக்கு இருக்குது,
பல கொலை வழக்கு நடக்கலாம். ஆனால் யார் கொலையாளினா அந்த வழக்கு அவரை பற்றி தான் விசாரிக்க முடியும். ஏற்கனவே சார்ஜ் ஷீட் போட்டு ஏற்கனவே நடந்த வழக்கு, நடந்த ஃபேக்ஸ் மூலமாக குட்கா வழக்கில் இவ்வளோ இருக்குது பண்ணுறாங்கன்னு சார்ஜ் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போய் விஜிலன்ஸுக்கு ரெஃபர் ஆகி அப்புறம் வந்து சிபிஐ போயிருக்குது. இந்த ஃபேக்ட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் இன் ரெஸ்பெக்ட் பர்டிகுலர் பெர்சன், பர்டிகுலர் அக்யூஸ்ட். இப்போ நாளைக்கு நான் ஒரு குட்கா வழக்கு நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது தனிப்பட்ட முறையில் வந்து அதுவே விசாரிக்க முடியும். மாறுபடும் போது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து ஒரு வழக்குல இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்ட இப்ப இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிற வழக்குல அதுல தனியா ஒரு ஆட்டோமேட்டிக்கா மாற்ற மாட்டாங்க. அதான் அதுல தனியா ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, அதுல சில பேருடைய பெயர்கள் இருக்குது, அது தனியா விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்ப கோயம்புத்தூர்ல தனியா ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்க்கலாமா இல்லையாங்கிற முடிவை யார் எடுக்கணும்? நீதிமன்றம். ஓகே. சோ இப்ப இது சிபிஐ வந்து தானா முன் வந்து கேட்க முடியுமா? இந்த வழக்கையும் நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி கேட்க முடியுமா? முடியாது 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 முடியாது. இதற்கு தனியா அவங்களுக்கு பவர் கிடையாது. சிபிஐயோ அல்லது விஜிலன்ஸோ அது பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனோ எனக்கு கூட நான் தான் சரியாக சொல்ல முடியாது. ஓகே. சோ இப்போ இந்த வழக்கு இதுல சேர்க்கப்படணும்னா திரும்ப யாராவது நீதிமன்றத்துக்கு போய் திரும்ப கேட்கணும் இது சிபிஐ வேணும்னு சொல்லி. ரெண்டு வகையில பண்ணலாம். ஒன்று அக்யூஸ்டே போய் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு பண்ணலாம். இல்லை இது நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு இரண்டு தனித்தனியாக இருக்காது ஒன்றா சேர்த்து விசாரிக்கணும்னு கேட்கலாம். ஓகே. திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இப்போ குட்கா விவகாரத்துல நீங்க தொடங்கும் போதே சொன்னீங்க இன்னுமே நிறைய குட்கா விற்கப்படுது, அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலன்னு. அப்போ கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதுவும் விமர்சனத்துக்குள்ளானா? அப்போ எப்பதான் நடவடிக்கை எடுக்கிறதுன்ற கேள்வி வரும். இல்லைங்க, அதாவது நீங்கள் நடவடிக்கை எடுத்த பிறகு இந்த சேல்ஸ் குறைஞ்சிருக்கா இல்லை வந்து அதோட அவைலபிலிட்டி குறைஞ்சிருக்கான குறையலைங்கிறதான் பிரச்சனை. நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் இது எம்டிஎம் குட்கா அது வழக்கு நடந்துட்டு இருக்கு, அது விஐபி குட்காங்கிற பேரில் இருக்குது. நம்ம நிறைய பேரை பார்க்கும்போது வெவ்வேறு பேர்களில் குட்கா தொடர்ச்சியாக வந்துட்டே தான் இருக்குது. இது ஓவராலாகவே ரெண்டு பேர் நான் ரொம்ப முக்கியம் பார்க்குறேன். ஒன்று காவல்துறை, இன்னொன்று உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த சுகாதாரத்துறை. இவங்க ரெண்டு பேருமே தொடர்ச்சியாக, அதாவது இது ஒரு கிளாசிக் கேஸ் நினைக்கிறேன். அதாவது இதில் வந்து உண்மையா இருக்கிற எனக்கு தெரிஞ்சது பாலகிருஷ்ணன் அவர்கள் மட்டும்தான் இதில் நேர்மையாக ஏதாவது நடக்கணும்னு முயற்சி பண்றார். அதை தாண்டி வருமான வரித்துறை அதை தாண்டி ரெண்டு விதமா, ஒன்று இதுக்கு வந்து வளைஞ்சு கொடுத்து இதுக்கு வந்து மாமூல் வாங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு சார்பினர் இருக்காங்க. இல்லை இந்த வழக்கை வந்து விசாரிக்க முடியாமல் அவங்க தூக்கி அடிக்கப்படுறாங்க. முதல்ல அசோக்குமார் அவர்கள் நைட்டா போனார். அதே நேரத்தில் கூடுதல் ஆணையர் அருணாச்சலம் ஒருத்தர் இருந்தார், அவர் திருநெல்வேலிக்கு போக்குவரத்து கழகத்துக்கு மாற்றப்படுறார். இப்போ டிவிஎஸ்சிக்கு வந்து ஒரு நல்ல அதிகாரி வந்தால் அவர் உடனே ஷிஃப்ட் பண்றாங்க. நீங்க டிவிஎஸ்சி சீரியஸாக விசாரிக்கணும்னு சொல்லும்போது தொடர் இது ரொம்ப ரொம்ப ஒரு கிளாசிக் கேஸ். அதாவது இது எல்லாருமே சேர்ந்து பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை கொடுப்பதில் எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாமல் கூச்சம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒளிரணும்னா உண்மையிலே எல்லா தரப்புலையும் இருக்கு. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், டிஜிபி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், இல்லை இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இங்கே டிஜிபி பேர் அடிபடுது. இன்னும் சொல்ல போனால் இது நீங்க சிபிஐ விசாரணை செய்தால் கூட இது சென்னையில் தமிழ்நாடு சிபிஐ சென்னையில் இருக்கிறவங்களே விசாரிக்க போறாங்கன்னா மறுபடியும் இவங்க டிஜிபி ராஜேந்திரன் அவர்களை சம்மன் பண்ணி கூப்பிட முடியுமா, விஜயபாஸ்கர் சம்மன் பண்ணி கூப்பிட முடியுமான்னு மிகப்பெரிய கேள்வி. அதனால தான் ஒரு நான் இங்க சொல்றேன், சிபிஐ விசாரணை அதனால வெளிமாநில அதிகாரிகளை வச்சு விசாரிக்கணும்ங்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்துகிட்டு இருக்கு. அதனால ஏன்னா இது முதல்ல எங்க ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு சென்னை சிபிஐக்கு தான் ஒரு கடிதம் வருது. ஒரு நிறுவனம் வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த நிறுவனத்தின் மேல நடவடிக்கை 2015ல அவங்களோட அறிக்கை என்னன்னா அது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் பார்க்கணும், ஏன்னா இது குட்கா ஃபேக்டரி ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்தில் சென்னை சிபிஐ பெருசா நடவடிக்கை எடுக்கல. அப்போ இப்போயும் அந்த சென்னை சிபிஐ நடவடிக்கை எடுப்பாங்களான்னு மிகப்பெரிய கேள்விதான். ஜவஹர் அலிட்ட கேட்க நினைக்கிறது, இந்த கோவையில் நடந்த ரெய்டுல அந்த ஆலையுடைய அதிகாரிகள் விசாரிக்கப்படுறாங்க. ஓகே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க மேல வழக்கு தொடரப்படுது, சரி அவங்களுக்கு சம்பந்தம் இருந்தா விசாரிக்கட்டும், ஓகே. ஆனா அந்த பகுதியில் இருந்த மற்ற காவல்துறை அதிகாரிகளோ அந்த மாவட்டத்துடைய எஸ்பியோ திரு ஜெகதீஸ்வரன் குறிப்பிட்டது போல அந்த மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய அமைச்சரோ, ஏன்னா ஒரு 5 ஏக்கர் பரப்பளவில் அவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடக்குதுன்னா 3 லட்சம் பாக்கெட்டு தினம் அங்கே லாரியில் ஏற்றிட்டு போய் வேற இடங்கள்ல விற்கிறாங்கன்னா யாராவது ஒருத்தர் கவனிச்சிருக்கணும்ல, யாராவது ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்துருக்கணும்ல, ஒரு செக் போஸ்ட்லயாவது அது பிடிபட்டிருக்கணும்ல. இவங்க வேற யாருக்குமே தொடர்பு இல்லை, அந்த திமுக முருகேசனுக்கு மட்டும் தான் தொடர்புன்னா இல்ல. நான் அது அப்படி சொல்ல வரல, எனக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்காதுங்கிறதும் என்னுடைய கருத்து. அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு இல்ல நிச்சயமாக அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள், அதெல்லாம் மாற்று கருத்து. அவர்களை மட்டும் விட்டுறணும் முதல்ல திமுகவை கார்னர் பண்ணணும் அப்படிங்கறதானே நோக்கமா அரசியல் நோக்கம் இருந்து அரசாங்கத்துக்கு இல்ல மேடம். யார் அதாவது ஒரு காவல்துறையில இவங்க தான் ஈடுபட்டிருக்கான்னு முதல்ல தெரிய வரணும்.
யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மேல வழக்கு பண்ண. ஏன்னா புதுசா வந்திருப்பாங்க காவல்துறை, அதுக்கு முன்னாடி யாராவது இருந்திருப்பாங்க. இவரு என்ன தெளிவா தெரியுது எப்படி, அதாவது வந்து அந்த பகுதியில் ஏன்னா ஒரு உளவுத்துறை விசாரிக்கும் போது அந்த கம்பெனியினுடைய ஓனரோட இவங்க போறது கொள்றது இதெல்லாம் தகவல் எல்லாம் உளவுத்துறைக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அந்த உளவுத்துறைக்கு வேற யார் பத்தியுமே தெரியலையாங்கிறது தெரியும். கண்டிப்பாக அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள். யாரும் தப்பிக்க விட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அதனால வந்து நோக்கம் தான் கேள்விக்குள்ளாகுது. நோக்கம் இந்த நேரத்துல இந்த ரெய்டு அப்புறம் ஆனா இதுல வந்து இதுல வந்து குற்றம் சாட்டப்படுறது திமுக தான், மற்ற எதுவுமே வந்து அதை பத்தி பேசப்படல அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து எங்க மேல இந்த வழக்கு திசை திருப்புறீங்க. அதாவது வந்து திமுக வந்து மிகப்பெரிய அளவுல அதுல ஈடுபட்டிருக்காங்கிறது, அவருடைய கைது செய்யப்பட்டிருக்காங்க, அதுல காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டாங்க, அவர் மீது வழக்கு போடப்பட்டு நிச்சயமாக தண்டிக்கப்பட. இன்னும் ஒன்னே ஒன்று சொல்றாரு சகோதரர் நம்ம ஜெகதீஷ் சொன்னாரு, ஏன் அந்த ஆபீசரை மாத்தினாங்க இந்த ஆபீசரை மாத்தினாங்க. சார், ஆபீசர் மாத்திரங்கிறது நிர்வாக ரீதியான ஒரு ரொட்டீனான ஒரு சிஸ்டம். நீங்க ஒரு திறமையான அதிகாரிகள் ஒரே துறையில இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு துறைக்கும் மாற்றி அமைப்பதான் இது. ஒரே அதிகாரியே ஒரே துறையிலேயே நீண்ட காலம் போடுறது எங்கேயுமே வரலாறு இல்ல. அதனால எங்கேயுமே போட முடியாது மேடம், எங்கேயுமே போட முடியாது. ஒரு வழக்கு விசாரணையை முன்னெடுத்து நான் இதே கேள்வியை இதே அரங்கத்துல நிறைய தடவை கேட்டுட்டேன், ஆனாலும் கேட்கிறேன். ஆகஸ்ட் மாசம் இந்த குட்கா வழக்கை ஒரு அதிகாரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, 4-5 மாசத்துக்குள்ள மாத்தப்படுறாரு. அவர் என்ன விசாரிச்சிருப்பாரு 4 மாசத்துல? இல்ல புதுசா வர அதிகாரிக்கு எவ்வளவு நாள் ஆகும் இந்த வழக்கை புரிஞ்சுக்க? அப்போ ஏன் இந்த வழக்குலயே 3 முறை மாத்தப்படுறாங்க? இல்ல மேடம், எல்லா அதிகாரிகளும் மாத்தப்படுறது நியாயம் தான். குட்கா வழக்குல 6 மாசத்துக்குள்ள 2-3 அதிகாரிகள் மாத்தப்படுறாங்க. இல்ல இது வந்து நிர்வாக ரீதியான ஒரு சிஸ்டம் மேடம். ஒரு அதிகாரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு இருக்கும், அந்த வழக்கு ஒவ்வொரு துறையில ஆஜராகக்கூடிய அந்த அதிகாரி போய் ஆஜராக அடுத்து வரக்கூடியவர்கிட்ட இருங்க நான் முடிச்சிடறேன் சார், அடுத்து வரக்கூடியவர்கிட்ட அந்த ஃபைல் அப்படியே இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாரு. இவர் தான் திறமையானவர், இவர் தான் நேர்மையானவர், பின்னாடி வர்றவங்க நேர்மையானவர் இல்லைன்னு சொல்றது நம்ம எந்த வகையில நியாயம்? இன்னொன்று வந்து இந்த சிபிஐ வழக்கு விசாரணையில இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு போனவர்களுடைய இதுவும் அப்படியே இருக்குது. அதுல வந்து சிபிஐ விசாரணையில அது வராது, இல்ல அந்த எஃப்ஐஆர்ல அது வராது, இது தனியா கோர்ட்ல பெண்டிங். தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் எப்படி திமுக காரங்களுக்கு கிடைக்குது? திமுக காரங்களுக்கு மட்டும் கிடைக்கல, எல்லாருமே கிடைக்குது. அதுதான் எங்களுக்கெல்லாம் கிடைக்காதது அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? அப்ப உங்களுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, யாருக்கு கிடைக்குதோ அவங்க விசாரிக்கப்படணும். அதுல மாற்று கருத்து கிடைக்குதோ அவங்க அப்ப விக்கிறவங்க விசாரிக்கப்படணும். யார் யார் இது குறிப்பிட்ட தமிழகத்துல நீங்க மக்கள் வந்து புற்றுநோயால கொல்லப்படுறாங்க, பெரிய நெட்வொர்க் கொல்லப்படுபவர்கள் பகுதிகளில் விசாரணை நடக்கணுமா? கொல்லப்படுபவர்கள் இன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டரா இருக்காரு, அவரு புகையிலையே தடுக்கணும். கடுமையான வார்த்தைகள் வேண்டாம். ஆமாங்க, புகையிலை மனிதர்களை கொள்கின்றதா இல்லையா? அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது தடை செய்ய வேண்டிய அது நல்லா தெரியும் ஹெல்த் மினிஸ்டருக்கு. அப்போ இங்க நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு எல்லா கடைகள்லயும் சுலபமாக கிடைக்குதுன்னு. தடை செய்யப்பட்ட பிறகு இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடத்தப்பட்ட பிறகு தொடர்ந்து கடைகளில் கிடைக்குது, போச்சே கூட கிடைக்குதுன்றாரு. நானும் கேக்குறேன், எல்லா கடையிலும் கிடைக்குது, அது நிறுத்தப்படணும். இந்த அரசு துட்டு பண்ணுது, மக்கள் நிறுத்தப்படணும்னு சொல்றீங்கல்ல, அதை வந்து மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆலையில அங்க போய் அதுக்கு மறுபடியும் நீங்க எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் இல்ல உங்களுக்கு என்னன்னா, அதாவது நடுநிலை மாதிரி காட்டிக்கணும் அப்படின்றது முயற்சியில இறங்குறீங்க. இல்ல நீங்க சொல்றது பேசியாச்சுங்க, மறுபடியும் சொல்றேன், திருப்பியா சொன்னீங்க பாருங்க, வேண்டாம் சொல்லுங்க, ஏன்னா நடுநிலையா காட்டிக்கலாம், காட்டுங்க. மக்கள் பாப்பாங்க சார். நானும் சொல்றேன், அதுதான் விஷயம். என்னன்னா இந்த விவகாரத்துல நீங்க வந்து எல்லா இடத்துலயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா ஒரு இடத்துல ரெய்டு போகும்போது அந்த ரெய்டுல உள்நோக்கம் இருக்கு, அந்த ரெய்டுல எங்க மேல திருப்புறாங்க, நீங்க ஏன் வரவேற்றுட்டு போயிடலாமே? ஓகே ரெய்டுன்னு ரெய்டை யாரும் யாருங்க ரெய்டு காரணம் என்னன்றது மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இன்னைக்கு சிபிஐ வந்து கொண்டு வரணும்னு சொன்னேன், வரவேற்கிறேன்னு சொல்ற மாநில அரசு ஒரு அதிகாரி குரங்கு இதை விட்டு ஆழம் பார்க்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க பேச நான் குறுக்கிடல, தயவு செஞ்சு இது பண்ணு. ஸோ இவங்க வந்து வேண்டுமென்றே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இங்க ஒரு பினாமி அரசு நடக்கிறதோ அதே மாதிரி அதே டெக்னிக் உபயோகப்படுத்தி பினாமியை இன்னைக்கு விட்டு சுப்ரீம் கோர்ட்ல பண்ற இதை கொஞ்சம் தள்ளி போடத்தான். இதை யாரும் நிச்சயமாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். ஆனா இவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி போட்டு, ஏன்னா இவர்கள் ஆட்சி ஆட்டம் கண்டு இருக்கிற வரைக்கும் சுருட்டிட்டு போலான்றதான் இன்னைக்கும்
இந்த குட்கா பல கடைகள்ல கிடைப்பதற்கு இதுதான் காரணம். இல்ல ஒரே இல்ல அவர் சொன்ன இறுதி குற்றச்சாட்டு கருத்து கண்டிப்பா வரும். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கிறோம். திரு கிஷோர் அவர்களுடைய இறுதியான பார்வையை நான் இந்த வழக்குல நான் பெற விரும்புறேன். இதுல எதிர்க்கட்சிகளும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப இந்த கோவையில் பிடிபட்டிருக்கக்கூடிய சம்பவம் அல்லது இது ஒரு உள்நோக்கம் கொண்ட சோதனையா ஆளுங்கட்சி செஞ்சிருக்குன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா இது உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். ரெண்டாவது விஷயம் அதை விட்டுறலாம். அதாவது ஆளுங்கட்சி தொடர்பா எதிர்கட்சி தொடர்பாங்கிறத விட்டுட்டு எதிர்கட்சிக்காரங்க தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இதை வந்து குட்காவுக்கு எதிர்த்து நாங்கள் போராடுறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க இப்போ ஒரு தொழிற்சாலையில் 3 லட்சம் பாக்கெட்டை வந்து விற்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி உள்ளது வந்து ஒரே நாளில் வந்துடாது. ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்த வரும்போது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அப்போ மட்டும் வந்து எதிர்கட்சி இது ஆளுங்கட்சி தான் இதுக்கு தொடர்பு, இதை வந்து திசை திருப்புறாங்க அப்படின்னா திசையே திருப்பட்டுமே. நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஆளுங்க ஒருத்தவங்க உள்ளே இருக்காங்கல்ல, எப்போ பார்த்தாலுமே வந்து நம்ம செஞ்சால் நம்ம ஆளுங்க செஞ்சால் தப்பு கிடையாது, எதிர்கட்சிக்காரன் செஞ்சாலும் ஆளுங்கட்சிக்காரன் செஞ்சாலும் தப்பு தான். நான் அப்படி சொல்லலைங்க. என்ன செஞ்சாலும் தண்டிக்கப்படணும். சாமானியரா எங்களை இது என்னால் இந்த விஷயத்தை ஒத்துக்கவே முடியாது எப்பயுமே. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், மக்களுக்கு இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆளுங்கட்சி தப்பு செஞ்சும்போது எதிர்கட்சி செய்யும்போது தப்பு செய்யும்போது ஆளுங்கட்சியும் நான் இல்லை நீ இல்லை நீங்கள் 2 பேருமே ஒதுங்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறது? உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போடுறதா இல்லை எதிர்கட்சி நம்பி ஓட்டு போடுறதா? ரெண்டு பக்கமும் ஓட்டு போட்டு நல்லா ஏமாந்துட்டு நடுவில் தான் உட்காந்துருக்கோம் எப்பயுமே. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாஸ்டா இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம் கிஷோர். நான் அப்புறம் மற்றவர்கள்ட்ட போக வேண்டியிருக்கேன். கடைசியாக என்னன்னா, இது குட்காவை பற்றி இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும். ஆனால் வந்து குட்காவை வந்து முழுசாக ஒழிச்சிட்டா எங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து இந்த விஷயத்துலையாச்சும் நம்ம ஒரு ஒற்றுமையாக இருந்து இளைஞர்களாக இருக்கட்டும், தமிழக இளைஞர்கள் எவ்வளவோ விஷயத்துக்கு போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம உயிரே கொள்கிற இந்த விஷயத்துக்கு ஏன் இன்னும் அவ்வளோவா போராட்டம் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஃபியூச்சரில் நடக்கலாம். நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரைட். நீதியரசர் வள்ளிநாயகமுடைய இறுதியான பார்வைகளை பெற விரும்புகிறேன். இந்த வழக்கு இப்போ நம்ம முன்னாடி பேசினது போல ஒரு வழக்கா இருந்தது, இப்போ கோவையில் இன்னொரு வழக்கு வந்துருச்சு, இன்னும் பல வழக்குகள் கூட வரலாம். இந்த குட்கா விவகாரம் சட்ட ரீதியாக அடுத்து எப்படி பயணிக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? உங்களுடைய இறுதியான கருத்துக்கு. அது குட்கா விவகாரத்தில் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வழக்கு வருது. அது வந்து தனிப்பட்ட முறையில் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட்ரியிலேருந்து பண்ணும்போது அது மாதிரி தான் ப்ரொசீட் பண்ண முடியும். இதுபோல் இல்லாத இடத்துல போய் அவங்க குட்காவில் இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா இது டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், கேரியராக இருக்கலாம். இது மாதிரி அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃப்ரம் வேர் தி மெட்டீரியல் இஸ் டேக்கன் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வழக்கு முதல்ல பதிவு பண்ணுவாங்க. அது பல வழக்காக இருக்கலாம். டெய்லி ஒரு வழக்கு நடந்துக்க எல்லா வழக்கும் ஒன்றும் பேசுறதுன்னு தேவையில்லை. இந்த குட்கா விவகாரத்தில் பர்டிகுலர் பர்சன் இன்வால்வ்டு முதல்ல அடிப்படையில் பிரைவேட் டிசைட் பண்ணுவாங்க. அந்த டிசைட் பண்ணதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பண்ணதுக்கப்புறம் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒப்பீனியன் கொடுக்கும்போது இவர் சம்மந்தப்பட்ட சொல்லிட்டா கேஸ் போட முடியாது. ஆக பல நிலைகளில் கடந்து வரும்போது ஒவ்வொரு வழக்கும் தனித்தின வழக்காக கருதப்படுமே தவிர குட்காங்கிற ஒரே பெயரில் வர்ற ஆயிரக்கணக்கான ஒன்று சேர்த்து நீ எதிர்த்தான் விசாரிக்கணும், அதுதான் அதுக்கு சொல்ல. இப்போ இந்த குட்கா விஷயம் அப்படிங்கிறது இந்த உயர்நீதிமன்றத்தில் வர விசாரணையில கூட என்ன சொல்லப்படுது, பல மாநிலங்கள்ல தொடர்பு இருக்கு, இது ஒரு பெரிய நெட்வொர்க் போல செயல்படுதுன்னு பல விஷயங்கள். இப்போ நம்மளே கண்ணு முன்னாடி 2 இடத்துல பாக்குறோம், ஒன்னு கோவையில பாக்குறோம், இன்னொன்னு வந்து இங்க சென்னையில நடந்த ரெய்ட பாக்குறோம். அப்போ இவ்வளவு ஒரு பெரிய நெட்வொர்க்கா இது ஒரு ஆர்கனைஸ்டா நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்போது இதை ஒட்டுமொத்தமா விசாரிப்பதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? ஒரு சிறப்பு புலனாய்வு குழு மாதிரியோ இல்ல நீதிமன்ற மேற்பார்வையிலோ இது அப்படி ஒரு பெரிய விசாரணையா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன வழி? கண்டிப்பா இருக்கு. அதாவது குட்கா விவகாரத்தில் யார் டீல் பண்றாங்க அதை பூரா என்கொயரி பண்ணுங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு ஆர் ஈவன் அதர் ஸ்டேட்ஸ். இப்போ இங்கே பண்ணிட்டு அங்கே போய் பண்ணுறாங்க, வாட் இஸ் த கனெக்ஷன் ஃபுல்லாக பண்ணி கிவ் ஏ கன்சாலிடேட்டட் என்கொயரி ரிப்போர்ட் அண்ட் ஆன் தட் பேசிஸ் தே கேன் ப்ராசிக்யூட் எவ்ரிபடி ஒன் கேஸ் ஆர் இஃப் யூ வாண்ட் தே கேன் ப்ராசிக்யூட் டிஃபரெண்ட் கேசஸ் ஆல்சோ. இல்ல அதை யார் செய்யணும்? சிபிஐ முன்னெடுக்கலாமா இல்ல அதுக்கும் நீங்க சொல்ல போற நீதிமன்ற உத்தரவு கொடுக்கணுமா? அதாவது நீதிமன்றம் வந்து குட்கா விவகாரம் பண்ணுறவங்கெல்லாம் தவறுங்கிறது இல்லை அடிப்படையில் ஒத்துக்கிறாங்க. அதை எந்த இடத்துல போய் யார் விசாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேட் பிரகாரம் அந்த அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டத்தை பொறுத்து இருக்குது. அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் எங்கே பண்ண முடியும்? இப்போ திருநெல்வேலி நடக்கிற வழக்கு
கவர்மெண்ட் பண்ண பவர் கிடையாது. கவர்மெண்ட் இண்டிபெண்டா they can have an inquiry committee and do that. அதுக்கு நீதிமன்றம் சம்பந்தம் இல்லை. ஓகே, நீதிமன்றத்துக்கு போகும்போது என்ன கேட்பாங்க, ஏன்ப்பா அங்கே ஒரு வழக்கு இருக்குது, அங்கே ஒரு வழக்கு, இங்கே ஒரு வழக்கு இருக்குது. உதாரணம், ஒரே சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் மேலே வந்து எல்லா 100 கோர்ட்டில் வந்து டெஃபமேஷன் கேஸ் போடப்பட்டது இல்லையா? அதுக்கப்புறம் இந்த மேட்டர் வென்ட் டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இந்த தனி மனிதன் மூலமாக 10 இடத்துல போட்டதுக்கு தப்பு, அதனால இது வந்து எல்லாத்தையும் ஸ்டே பண்ணாங்களா இல்லையா அல்டிமேட்டா. அதுக்கப்புறம் வழக்கின் தன்மையை பொறுத்து தான் ப்ரொசீஜர் பொறுத்து தான் ஒரு வழக்குடைய தன்மையோ வழக்குடைய முடிவோ பண்ண முடியும். ஓகே, ரைட். திரு ஜெகதீஸ்வரன் இறுதி பகுதியில் இருக்கும். இறுதியான வர முடியாது. ரைட், நன்றி. திரு ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்படணும் முன்னெடுக்கணும்னா 2 பேர் பண்ணணும். ஒன்று காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரியும் சுகாதாரத்துறையில் இருக்கிற அமைச்சரும். ஆனால் இவங்க துரதிருஷ்டமா 2 பேர் தான் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்காங்க. அப்படின்னு நினைக்கும் பொழுது நிச்சயமாக இதை தடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க குட்கா இதுக்கு வந்து பேன் பண்றதுக்கு பேனை எடுத்துருங்க, தாராளமாக கிடைக்கிடும் எல்லாருக்கும். நீங்க தனிநபரோட பாக்கெட்டை நிரப்புறதுக்கு அட்லீஸ்ட் அரசு வருவாயது கூட மது வித்துட்டு தான் இருக்கும், சிகரெட் விற்கிறோம், அது மாதிரி குட்கா வித்துட்டு போங்க, என்ன கஷ்டம். மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். இவங்க இந்த ஹெல்த் மினிஸ்டரும் சரி, மாநில தலைமை ஆணைய காவல் அதிகாரியும் சரி, இவங்க பேரில் முக்கிய குற்றச்சாட்டு இருப்பதால் இவர்களுக்கு அப்பாற்பட்டு சிபிஐ விசாரிப்பது தான் நியாயமாக இருக்கும். அதை தான் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகிறது. இவர் மடியில் கனம் இல்லைங்கிறாரு, தைரியமாக செய்யணும்னா இந்த மாதிரி குட்டியை விட்டு ஆழம் பார்க்கக்கூடாது. எப்படிப்பட்ட விசாரணையும் ஏற்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கு மேடம். இன்றைக்கு ஒரு ட்ரெண்ட் என்னடா, இந்த அரசாங்கத்தை பார்த்து யாருனாலும் பினாமி அரசாங்கம் என்று, அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் போராமை கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர யாருக்கும் எந்த விஷயத்திலும் கட்டுப்படாத அரசாங்கம். ஆனா புழல்ல கூட இப்ப வந்து குட்காலாம் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் இந்த மாதிரி குட்கா போன்ற பொருட்களை எடுத்துட்டு வராங்க. இந்த சவுகார்பேட்டை போன்ற பகுதிகளில் இந்த மாதிரி விநியோகம் பண்றாங்க. புழல்ல கூட இப்போ வந்து லாஸ்ட் மந்த் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் குட்கா பொருட்களை எல்லாம் அழிச்சாங்க. ஆனா இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்கலாம். ஆனால் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குது. நம்ம நிச்சயமாக குட்கா என்பது தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருள், அது விற்கப்படக்கூடாது என்பதுதான் சட்டத்தினுடைய நிலை. அதற்கு உடனடியாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சிகளும் இங்கே விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு திங்கட்கிழமை மேல்முறையீடு வழக்கு என்ன ஆக போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தவர்கள் சந்திக்கிறேன்.